Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மேட்டூர் அணை நீர்மட்டம் முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் அணையிலிருந்து உபரிநீர் திறந்துவிடப்படுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. எவ்வளவு நீர்வரத்து வந்து கொண்டிருக்கிறது, எவ்வளவு உபரிநீர் தற்போது திறக்கப்பட்டிருக்கிறது, விரிவான விவரம். விக்னேஷ், தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மேட்டூர் அணையின் 16 கண் மதகு வழியாக மேட்டூர் அணையிலிருந்து உபரிநீர் திறக்கப்பட்டு காவிரி ஆர்ப்பரித்து வெளியேறக்கூடிய காட்சிகளை தான் இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது மேட்டூர் அணை வரலாற்றில் 44வது முறையாக முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது. மேட்டூர் அணையின் மொத்த நீர்மட்டமான 120 அடியை தற்பொழுது மேட்டூர் அணை எட்டியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மேட்டூர் அணையிலிருந்து உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. நடப்பாண்டை பொறுத்தவரைக்கும் குறிப்பிட்ட தேதியான ஜூன் மாதம் 12ஆம் தேதி நீர் இருப்பு போதிய அளவு இருந்த காரணத்தினால் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் டெல்டா பாசனத்திற்காக அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்த வண்ணமே இருந்தக்கூடிய காரணத்தினால மேட்டூர் அணை தற்பொழுது 44வது முறையாக முழு கொள்ளளவை எட்டியிருக்கு. குறிப்பா மேட்டூர் அணையோட நீர்வரத்து நீர்மட்டம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னாக்கா ஜூன் மாதத்தில் இது போன்ற ஒரு சூழல் வருமா அப்படின்னாக்கா கடந்த 68 ஆண்டுகள் அந்த கணக்கெடுப்பின் படி பார்த்தோம் அப்படின்னாக்கா இரண்டாவது முறையாக 68 ஆண்டுகள் கருத்து இரண்டாவது முறையாக ஜூன் மாதத்தில் மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த சூழ்நிலையில தான் தற்பொழுது மேட்டூர் அணையின் 16 கண் மதகுகள் வழியாக ஆர்ப்பரித்து வெளியேறக்கூடிய காவிரியின் அந்த அழகு காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நுரை பொங்க காவிரி வெளியேறி செல்லக்கூடிய அந்த காட்சிகளை தான் ஒளிப்பதிவாளர் சதீஷ் தற்பொழுது காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டி உபரி நீர் வெளியேற்றப்படுவது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா தான் பார்க்கப்படுகிறது. 44வது ஆண்டாக இது போன்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இவ்வாறு மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டுகிறது அப்படின்னாக்கா அடுத்து வரக்கூடிய நாட்கள், குறிப்பாக இந்த ஆண்டு முழுவதும் அடுத்த பருவ ஆண்டு தொடங்கும் வரை தண்ணீருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. குடிநீருக்காக இருந்தாலும் சரி, பாசனத்திற்காக இருந்தாலும் சரி, எந்த விதமான பிரச்சனையும் இன்றி தடையின்றி தண்ணீரை வழங்க முடியும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நம்ம பார்க்கணும். மேட்டூர் அணையில் உபரி நீர் வெளியேற்றப்படக்கூடிய காட்சிகளை பார்ப்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும், அதாவது ஒவ்வொரு முறையும் மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டும் போது உபரி நீர் 16 கண் மதகுகள் வழியாக திறக்கப்படக்கூடிய அந்த காட்சியை பார்க்க சேலம் மட்டுமல்ல, மேட்டூர் மட்டுமல்ல, சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் இந்த பகுதியில் கூடுவது வழக்கம். அதே போல்தான் இன்றைக்கும், அதுவும் குறிப்பாக இன்று விடுமுறை தினம் அப்படிங்கிறதுனால இன்று பிற்பகல் முதற்கொண்டே இந்த காட்சியை காண்பதற்காக மேட்டூர் அணையில் இருக்கக்கூடிய அந்த பாலத்தின் மீது ஏராளமான ஆயிரக்கணக்கான மக்கள் நீண்ட வரிசையில் நின்று அந்த காட்சியை கண்டு ரசிப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வையும் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் அப்படின்னாக்கா மேட்டூர் அணை 44வது முறை முழு கொள்ளளவை எட்டி உபரி நீர் தற்பொழுது திறக்கப்பட்டிருப்பது நிச்சயமாக இந்த ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு பக்கம் உபரி நீர் வீணாக கடக்கக்கூடிய விமர்சனங்கள் இருந்தாலுமே கூட ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டினால் நிச்சயமாக எதிர்வரும் காலத்தில் இந்த பருவ ஆண்டு முடியும் வரைக்கும், அடுத்த பருவ ஆண்டு வரைக்குமே நமக்கு குடிநீருக்காக இருந்தாலும் சரி, பாசனத்திற்கும் எந்தவித பிரச்சனையும் இன்றி நீர் கிடைக்கும் அப்படிங்கிறதா ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. தற்பொழுது மீண்டும் இதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீரானது ஆர்ப்பரித்து செல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்த்துட்டு இருக்கோம். தற்பொழுது மேட்டூர் அணை 120 அடி எட்டியிருக்கு. முழு உயரமான 120 அடி எட்டியிருக்கு. நீர்வரத்து கிட்டத்தட்ட வினாடிக்கு 58,000 கன அடி வந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில பாசனத்திற்காக ஏற்கனவே வினாடிக்கு 26,000 கன அடி தண்ணீர் வெளியேறப்படக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீராக வினாடிக்கு முதல் கட்டமாக 30,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கபினி, கிருஷ்ணராஜசாகர் அணை, இந்த 2 அணைகளிலிருந்தும் கிட்டத்தட்ட 62,000 கன அடி தண்ணீர் காவிரியில் உபரியாக வெளியேற்றப்படக்கூடிய சூழ்நிலையில மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. எனவே அவ்வாறு மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய தண்ணீர் முழுவதும் அணையின் பாதுகாப்பு கருதி உபரியாக தற்பொழுது வெளியேற்றும் பணி தொடங்கி இருக்கிறது. இது தண்ணீர் இன்னும் எத்தனை நாட்களுக்கு அங்கிருந்து கர்நாடகத்திலிருந்து காவிரியில் வெளியேற்றப்படும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அவ்வாறு வெளியேற்றப்படக்கூடிய சூழல் ஏற்கனவே மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறதுனால அணைக்கு வரக்கூடிய தண்ணீர் முழுவதுமாக உபரியாகவும் பாசனத்திற்காகவும் வெளியேற்றக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. விக்னேஷ், மோகன்ராஜ், நீங்க குறிப்பிட்டது மாதிரியே அந்த தண்ணீர் சீறி பாய்ந்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்ப்பது கண்கொள்ளா காட்சியாக தான் இருக்கிறது. இது போன்று அணை முழுமையாக நிரம்பும் போது கண்காணிப்பு என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கும். கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் கொடுத்திருப்பாங்க. அது மாதிரி என்ன அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கு?
நிச்சயமாக மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டுவதற்கு முன்பாகவே நீர்வளத்துறை தொடர்ந்து இது குறித்து ஒரு கண்காணிப்பை அளவீடு செய்வது ஒரு வழக்கமான விஷயம். அதன்படி நேற்று முன்தினமே மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து, மேட்டூர் அணையோட நீர்மட்டம், மேட்டூர் அணையிலிருந்து வெளியேற்ற பாசனத்திற்காக திறக்கப்படக்கூடிய தண்ணீர், இந்த கணக்கீடெல்லாம் எடுத்து அதன் அடிப்படையில் இன்று நிச்சயமாக மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்படும் அப்படிங்கிற உறுதி செஞ்சதை அடுத்து மேட்டூர் அணை அது ஒட்டியுள்ள பகுதி மட்டுமல்லாமல் காவிரி செல்லக்கூடிய 11 மாவட்டங்களிலும் வெள்ள அபாய எச்சரிக்கை நீர்வளத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டது. ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவரும் இதை உறுதிப்படுத்தி தாழ்வான பகுதிகள், காவிரி கரையோரத்தில் தாழ்வான பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அப்படின்னு நீர்வளத்துறை அறிவித்ததன் அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. மேட்டூரை ஒட்டி இருக்கக்கூடிய தங்கமாபுரிப்பட்டினம் உட்பட எடப்பாடி வரைக்கும் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்க மக்களுக்கு ஏற்கனவே ஒலிபெருக்கி வாயிலாக அந்தந்த பகுதியை சார்ந்த உள்ளாட்சி நிர்வாகத்தினர் நேரடியாக சென்று தாழ்வான பகுதியில் இருக்கும் மக்களை மேடான பகுதிக்கு செல்வதற்கான நடவடிக்கையும் எடுத்திருக்காங்க. இந்த போன்ற தண்ணீர் திறப்பக்கூடிய காலகட்டத்தில் எந்தவித அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாமல் இது போன்ற சீறி பாயக்கூடிய தண்ணீரை பார்த்தால் நிச்சயமாக பொதுமக்கள், குறிப்பாக இளைஞர்களுக்கு ஒரு ஆர்வம். இந்த காவிரி கரையோரம் நின்று நாம் செல்ஃபி எடுத்துக்கொள்ளலாம், புகைப்படம் எடுத்துக்கொள்ளலாம், இந்த காவிரியின் அழகை ரசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வழக்கமாக வரக்கூடிய ஒரு விஷயம்தான். அந்த அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னாக்கா காவிரி கரையோரத்தில் அந்த செல்ஃபி எடுப்பது, புகைப்படம் எடுப்பது, தண்ணீரில் கால்களை நனைப்பது, துணி துவைப்பது போன்ற எந்த விதமான நடவடிக்கைகளிலும் ஈடுபடக்கூடாது. இது போன்ற வழிகாட்டுதல்கள் ஏற்கனவே சேலம் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாமல் காவிரி செல்லக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகத்தின் வாயிலாக, மாவட்ட ஆட்சித்தலைவர் வாயிலாக இது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமாக காவிரி பாய்ந்து செல்லக்கூடிய, அதாவது தஞ்சை வளநாட்டை தாயாக்கி காக்கக்கூடிய இந்த காவிரி தரணி எங்கும் ஒரு புகழ்பெற்ற ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தற்பொழுது பொங்கி வரக்கூடிய காவிரியின் கண்கொள்ளா காட்சி, இந்த அழகு மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் அரசு கொடுத்துள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை பொதுமக்கள் தவறாமல் பின்பற்ற வேண்டும். அபாயகரமான பகுதிக்கு செல்லக்கூடாது அப்படிங்கிற அறிவுறுத்தல் தொடர்ச்சியாக மாவட்ட நிர்வாகத்தின் தரப்புல விடுக்கப்பட்டிருக்கு. விக்னேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி மோகன்ராஜ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.